ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலேயே, உலகினுடைய நாட்களிலேயே அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்த நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களையும் விட அல்லாஹ்விடத்தில் ஆக உயர்ந்ததாக ஆக சிறந்ததாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இருக்குது. இந்த முதல் 10 நாட்கள்ல என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற திக்ரை அதிகமாக ஓதுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துறாங்க. இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய திக்ரை இந்த முதல் 10 நாட்களில் அதிகமாக ஓதுவதை ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்திய ஒரு திக்ர் இது. மூன்றாவதாக அல்லாஹு அக்பர். இதுல அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக ஓதுவதனுடைய சிறப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அல்லாஹ்வை புகழ்றாரோ, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திக்ர் இருக்குது, அது எந்த நேரத்துல ஓதுனாலும் எந்த காலத்துல ஓதுனாலும் அது சிறந்த ஒரு அமல். அதிலும் குறிப்பாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள்ல அல்ஹம்து சூராவை எவர் ஒருவர் ஓதுறாரோ அவருடைய சிறப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எவர் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறாரோ அவருக்கு நற்செய்தி உண்டாகிவிட்டது என்பதாக சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த நற்செய்தி சொர்க்கத்தை கொண்டா என்பதாக கேட்கும் பொழுது ஆம் என்பதாக குறிப்பிட்டார்கள். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற திக்ரை ஒரு ஓதும் பொழுது அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்படுது. சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்படக்கூடிய அந்த நல்லவர்கள் எல்லாம் யார் என்பதாக நாம் வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக ஓதக்கூடிய ஒரு திக்ரை கொண்டு நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்குறான். சொர்க்கத்தை கொண்டு அவருக்கு நற்செய்தி வருது என்பதாக அல்லாஹ் சொல்றானே. ஆனால் வரலாறுகள்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள்லாம் யாரு, எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன தியாகம் செஞ்சாங்க என்பதாக பார்த்தோம்னா நமக்கு பத்ர் களம் ஒரு பெரும் கொண்ட சாட்சியா இருக்கு. பத்ர் களம் ஒரு பெரும் கொண்ட சாட்சி. அந்த பத்ருடைய போர் இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த பத்ருடைய போர் நடைபெறல அப்படின்னு சொன்னா, அந்த பத்ருடைய போர்க்குலத்துக்கு அந்த சஹாபா பெருமக்கள் எங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்து அதுக்கு போகாம இருந்திருந்தால் இஸ்லாம் என்கின்ற ஒரு மார்க்கம் இன்று வளர்ந்திருக்காது. நாம் இஸ்லாத்துல இருக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். ஆனால் அந்த சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கும் அல்லாஹ்விற்கும் கட்டுப்பட்டவர்களாக அந்த பத்ர் களத்துல உயிருக்கு எந்த விதமான அத்தாட்சியும் இல்லைன்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்க. நீங்க என் கூட போர்க்களத்துக்கு வர்றீங்கள, உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, வந்தா உயிர் போகணும், போக கூட வாய்ப்பு இருக்குது, வாங்க என்பதா கூப்பிடும் பொழுது தங்களுடைய உயிருக்கு எந்த விதமான அத்தாட்சியும் இல்லாத நிலையில அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த களத்துல போய் நின்றாங்கல்ல, இவங்களுக்கு அல்லாஹ் சொன்னா சுப செய்தி, நீங்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்பதாக. சகோதரர்களே, அந்த ஒரு வாய்ப்பை எந்த விதமான போராட்டமும் இல்லாம எந்த விதமான சிரமமும் இல்லாம சும்மா உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அந்த அந்தஸ்தை வழங்குகிறான் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய திக்ருக்கு இந்த சிறப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி காண்பிக்கிறான். இந்த அல்ஹம்துலில்லாஹ்வை இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள்ல ஓதுவது சிறந்தது என்பதாக நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். இரண்டாவது, வல்லாஹு யுஅய்யிது பினஸ்ரிஹி மய்யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு என்ன செய்வான், உதவி செய்வான். இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தன் லில் அப்சார், நிச்சயமாக இதுல நல்லடியார்களுக்கு ஒரு அகப்பார்வை உடையவர்களுக்கு இதில் நிச்சயமாக ஒரு படிப்பினை இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்றான். இதுவும் அந்த பத்ர் களத்துல நடந்ததுதான்.
ஒரு பெரும் கொண்ட கூட்டத்தை அவர்கள் மோதும் பொழுது ஒரு சிறிய கூட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதே போன்றது நம்ம வாழ்க்கையில அல்லாஹ் நாடினால் என்ன செய்யப்படும்? அல்லாஹ்வுடைய உதவி எந்த நிலையில வேணாலும் வந்து கிடைக்கும். ஒருவர் அல்லாஹ்வுடைய உதவியை விரைவாக அடைய வேண்டும், ஒருவர் அல்லாஹ்வுடைய உதவியை தான் எதிர்பார்க்காத நிலையில பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திக்ரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துறாங்க. யாரு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த தஹலீல், அதுக்கு பேரு தஹலீல்னு சொல்லுவாங்க, அந்த திக்ரை எவர் ஓதுறாரோ நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வானா, அவர் எதிர்பார்க்காத திசையில இருந்து அவருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்ல இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை ஓதுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வலியுறுத்துறாங்க. அதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார். அதே போன்று மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நாம விரும்புவோம். நம்முடைய எல்லா நிலைகள்லையுமே, நம்ம வாகனத்துல பயணிக்கும் போதோ அல்லது வீடுகள்ல இருக்கும் போதோ, நாம சாலைகள்ல இருக்கும் போதோ, எங்க இருந்தாலும் நாம என்ன செய்வோம்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நாம விரும்புவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்பது ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்யணும்? அல்லாஹ் மீது இறையச்சத்தோடு இருக்கணும், ஈமான்ல உறுதியா இருக்கணுங்கிற பல ஹதீஸை பார்க்கிறோம். ஆனால் இந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு திக்ர் இருக்குது. இந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய திக்ரை எவர் ஒருவர் அதிகமாக ஓதுறாரோ அல்லாஹ் அவரை நிச்சயமாக பாதுகாப்பான். அதாவது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவர் உணர்வார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையே இந்த திக்ரை ஓதக்கூடியவர் உணர்வார். அல்லாஹ்வுடைய உதவியை அவர் தன்னுடைய கண்ணால் பார்ப்பாரு. அல்லாஹ்வினுடைய வல்லமையை அல்லாஹ் அவருக்கு காட்டுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நெருக்கடியான